வாடகை வீட்டிற்கு சென்ற ஒரு குடும்பம் சந்திக்கும் மர்மமான சம்பவங்களை பற்றிய ஒரு கதை இதோ. மலிவான வாடகை, மாறாத மர்மம். சென்னையின் பரபரப்பான சூழலிலிருந்து ஒதுங்கி அமைதியான ஒரு பகுதியில் மிக குறைந்த வாடகையில் அந்த பெரிய வீடு கிடைத்தது மாடவனுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக தெரிந்தது. இவ்வளவு பெரிய வீட்டிற்கு ஏன் இவ்வளவு கம்மியான வாடகை என்று அவன் மனைவி மீனா கேட்டபோது, பழைய வீடு, அதான் கம்மி, நாம கொடுத்து வச்சவங்க என்று சிரித்துக்கொண்டே மழுப்பினான். முதல் இரவு. வீட்டிற்கு குடிவந்த முதல் நாளிலேயே சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. பகலில் திறந்திருந்த ஜன்னல்கள் இரவில் தானாகவே படபடவென அடித்துக் கொண்டன. யாரோ ஒருவர் மாடியில் கனமான காலணிகளுடன் நடப்பது போன்ற சத்தம் கேட்டது. சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டு மீனா ஓடி பார்த்தால் அங்கே அமைதி நிலவியது. இரவு 2 மணி இருக்கும். படுக்கையறையில் தூங்கிக் கொண்டிருந்த மாதவன் ஏதோ ஒரு ஈரம் தன் காலில் படுவதை உணர்ந்து விழித்தான். நரையிலிருந்து மெல்லிய புகை போன்ற உருவம் மெல்ல எழுந்து ஜன்னல் வழியாக மறைவதைக் கண்டான். அவனுடைய உடல் நடுங்கி போனது. சுவரில் தெரிந்த ரகசியம். மறுநாள் காலை ஹாலில் இருந்த ஒரு பெரிய நிலக்கண்ணாடியை நகர்த்த முயன்றபோது அதன் பின்னாலிருந்த சுவரில் கரிக்கட்டையாலோ அல்லது இரத்தத்தாலோ எழுதப்பட்ட சில வரிகள் தெரிந்தன. இது என் வீடு, இங்கே யாரும் தங்க அனுமதியில்லை. பயந்து போன மாதவன் அந்த வீட்டின் உரிமையாளரை தொடர்பு கொள்ள முயன்றான். ஆனால் அவரது போன் அணைக்கப்பட்டிருந்தது. அன்று இரவு பயங்கரம் உச்சக்கட்டத்தை எட்டியது. உச்சக்கட்ட பயம். திடீரென்று வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மெழுகுவர்த்தியை தேடிய மீனாவின் அலறல் சத்தம் கேட்டது. மாதவன் ஓடிச் சென்று பார்த்தபோது மீனா சுவரை பார்த்து உறைந்து நின்றிருந்தாள். அங்கே வீட்டு வாசலில் நீங்கள் கேட்ட அந்த இளைஞன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு காலி செம்பு இருந்தது. அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. தாகம் என்று அவன் சொன்ன அடுத்த நொடி அவன் உருவம் புகையாய் மாறி அந்த அறை முழுவதும் பரவியது. சுவரிலிருந்த எழுத்துக்கள் இப்போது பிரகாசமாக மின்னத் தொடங்கின. உண்மை. அக்கம் பக்கத்தில் விசாரித்தபோதுதான் தெரிந்தது. அந்த வீட்டில் முன்பு குடிவந்த ஒரு இளைஞன் நீண்ட நாட்களாக காய்ச்சலில் அவதிப்பட்டு குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் தனிமையிலேயே இறந்திருக்கிறான். அன்றிலிருந்து அந்த வீடு வாடகைக்கு வருபவர்களை அவன் தாகத்தோடு மிரட்டி துரத்தி கொண்டிருக்கிறான். அடுத்த அரை மணி நேரத்தில் மாதவனும் மீனாவும் தங்களுக்கு தேவையான துணிகளை மட்டும் எடுத்து அந்த வீட்டை விட்டு வெளியேறினார்கள்.